சாரம் பாருங்க என்ன மாதிரி பண்றாரு. இப்போ அமாவாசை அப்படின்னு சொன்னா எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா கோயிலில் போயிட்டு பூஜை பண்றது, தேங்காய் பழம் ஒடிக்கிறது, பூசணிக்காய் போட்டு ஒடிக்கிறதுன்னு. இது அப்படி இல்லை. அமாவாசைனாக்கா அதாவது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்துருக்கிற ஒரு நாளா இதை வந்து தீர்மானம். இருட்டு நாள் அன்னைக்கு ஒரு சக்தியான நாளா நடக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒன்று சேர்ந்துருக்கிற ஒரு சூழ்நிலை தீவிரமா இருக்கும் சக்தி அதிர்வுன்றதுனால. அந்த நாளை எப்படி பாருங்க யோக சாரத்தில் அவர் பிரிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம். இப்போ என்ன பண்றாங்க, மறுநாள் காலையில நதிக்கரையில் போயிட்டு கிருஷ்ணா உட்காந்துட்டு அந்த அமாவாசைக்கு உண்டான பரிகாரங்கள் அந்த விஷயங்கள்லாம் செய்கிறாரு, பூஜை செய்கிறாங்க. அப்போ பார்த்தா மேலேருந்து பார்க்குற சூரிய பகவானும் சந்திர பகவானும் என்னடா அப்பா நாளைக்கு தானே நம்ம 2 பேரும் ஒன்று சேர நாள், இந்த மாதிரி கிருஷ்ணா உட்காந்துட்டு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கானே, ஐயோ விஷயம் தெரிஞ்ச ஒரு கிருஷ்ணாவேடி பண்ணுறாங்களே, அது வந்து நல்லா இருக்காது, நம்ம நேராக போய் என்னான்னு கிருஷ்ணாவை கேட்கலான்னு 2 பேருமே இறங்கி வந்துடுறாங்க நதிக்கரைக்கு. வந்துட்டு அப்பா கிருஷ்ணா நீ பண்ணுறது நியாயமா தர்மமா, நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கு